முக்கிய செய்தி. ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தம் ரத்தானதை போல் மின் கொள்முதல் டெண்டரையும் ரத்து செய்ய வேண்டும் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தம் ரத்தானதை போல் மின் கொள்முதல் டெண்டரையும் ரத்து செய்ய வேண்டும் என பாமக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபனேசர். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை தமிழ்நாடு அரசை செயல்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இவர் தெரிவித்திருக்கும் இந்த கருத்தின் முழு பின்னணியை விவரியுங்கள். கனகதாரா, இன்று பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்தல பதிப்பில் குறிப்பாக ஸ்மார்ட் மீட்டர் அதானிக்கு வழங்கப்பட்டிருந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதும் பாமகவுக்கு கிடைத்த வெற்றி என அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மின் கொள்முதல் ஒப்பந்தம் ரத்து செய்யுங்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வீடு மற்றும் வணிக நிறுவனங்கள் மின்சார இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தின் மூலம் அதாவது தொகுப்பிற்கு ஒப்பந்த அதானி குழுமத்திற்கு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் புதிய ஒப்பந்தங்களில் கோரப்பட்ட இருப்பதாகவும் தமிழ்நாட்டின் மின் வாரிய அறிவித்திருப்பது மக்களின் ரத்தத்தை உறிஞ்சும் மற்றும் வசூலிக்கப்பட்டும் மின் கட்டணத்தின் பெரும் பகுதியை அதானி குழுமத்திற்கு தாழ்வாக்கப்பட்டு இருந்ததும் தடுத்து நிறுத்தப்பட்டதும் அதற்கான பங்காற்றியது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதாவது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான ஒப்பந்த வழங்குவதற்கான நடைமுறை அதாவது தொடங்கியதிலிருந்தே எதிர்மறையான குளறுபடிகள் நிகழ்ந்து வந்ததாகவும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்த புள்ளிகள் 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோரப்பட்ட அதன் பின்பு கிடைக்கப்பட்ட 1.5 ஆண்டுகள் ஆன நிலையில் இடைப்பட்ட காலங்கள் ஸ்மார்ட் மீட்டர் விலை எவ்வளவு குறைந்திருக்கின்றன என்பதை கருத்தில் கொள்ளவும் ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்து எந்த வகையிலும் நியமனம் இதனால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பு யார் ஏற்பார்கள் என்றும் அவர் கடந்த 6ஆம் தேதி வினா எழுப்பினர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் மீட்டருக்கு மொத்த செலவு 6169 என குறிப்பிட்டிருக்கக்கூடிய என்றும் அதே போல ஸ்மார்ட் மீட்டர் விலை 4000 என்ற அளவு குறைக்கவிட்டப்பட்டதாக கூறப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதானி குழுமத்திற்கு அதிகபட்சமாக 15,000 80 லட்சம் மீட்டர்களுக்கு வழங்கப்பட்டதால் தமிழ்நாடு மக்கள் வரி பணம் எத்தனை 1000 கோடி தாரை வார்த்திருக்கிறது என்பதை அதானி கணக்கிட்டு கொள்ள முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அரசுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினேன். அது இப்பொழுது நடந்திருக்கிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த வெற்றி ஆகும் எனவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாமல் போல அதானி குழும நிறுவனத்துக்கு தயாரிக்கக்கூடிய சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி அதாவது மின்பதிவு கழகத்தின் வாயிலாக வழங்குவதற்கான வழிகாட்டு கட்டணமாக யூனிட்டுக்கு 2.61 ரூபாய் என்பது மிகவும் அதிகம் என்பதாலும் இந்த ஒப்பந்தத்தையும் பின்னணியில் தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது என்றும் அவர் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த தொடர்பான அமெரிக்க நீதிமன்றத்தின் அதாவது வழக்கு தொடரப்பட்டிருப்பதாலும் அதற்கான ஒப்பந்தத்தையும் தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.